வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் கிணற்றுக்குள் தவறி வீழ்ந்து வயோதிப பெண் மரணம். பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் ஜனாதிபதியின் தாய். வெளிநாடு செல்ல தயாரான மனைவி கணவன் எடுத்த விபரீத முடிவு. விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த தினத்திற்கு வாழ்த்து. இளம் குடும்பஸ்தரிடம் சிஐடி விசாரணை. போலி நாணயத்தாள்களுடன் 4 மாணவர்கள் கைது. வாகன இறக்குமதிக்கு அனுமதி விதிக்கப்பட்ட கடும் கட்டுப்பாடு. ஜாலில் 4 நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட குடும்பஸ்தர் உயிரிழப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு இன்றிலிருந்து முப்படையினர் நீக்கம். கோட்டாவின் ஆட்சியை தொடரும் அனுர அரசு சாடும் முன்னாள் எம்பி. வவுனியாவில் முதலை கடித்ததில் பெண்ணொருவர் பலி. சுமந்திரன் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் புலம்பெயர் தமிழர்கள் வெளியான அறிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஜாலில் கிணற்றுக்குள் தவறி வீழ்ந்து வயோதிப பெண்ணொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் காலை நாவட்குழி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஏனையின் வீதி நாவட்குழி பகுதியில் வசிக்கும் வயோதிப பெண்ணொருவர் வீட்டு கிணற்றில் நீரள்ளும் போதே தவறி கிணற்றுக்குள் வீழ்ந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த மரணம் தொடர்பான விசாரணைகளை கொடிகாமம் பிரதேச திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி சி தவமலர் முன்னெடுத்தார். அதேவேளை சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் சட்ட மருத்துவ அதிகாரியின் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் வயோதிப பெண்ணின் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தாயார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த அனுரகுமார திசாநாயக்க தனது தாயாரை பார்வையிட்டதோடு அவரது உடல்நிலை குறித்தும் கேட்டறிந்தார். இது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னர் பதவியில் இருந்த ஜனாதிபதிகள் போலன்றி பொதுமக்கள் பெறும் அதே சேவையை தனது தாயும் பெறும் வகையில் நடந்து கொண்ட ஜனாதிபதிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் தம்பகல் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் இளம் தந்தையொருவர் உயிரை மாய்த்துள்ளார். தனது மனைவி வெளிநாட்டிற்கு செல்ல தயாரானதால் மனமுடைந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரை மாய்த்துள்ளதாக தம்பகல்ல போலீசார் தெரிவித்தனர். சாணுக்கு மதுசன் என்ற 30 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார். உயிரிழந்த நபருக்கு 7 மற்றும் 3 வயதில் 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் மனைவி வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல தயாராகியுள்ளார். இதற்கு அவரது கணவர் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அவ்வாறு செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் இது தொடர்பில் தம்பகல்ல போலீசாரிடம் முறைப்பாடும் பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் வீட்டிலிருந்து 25 மீட்டர் தொலைவில் உள்ள மலையடிவாரத்தில் இளைய சகோதரன் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக அவரது மூத்த சகோதரர் முறைப்பாடு செய்துள்ளார். மேலும் விசாரணையில் உயிரிழந்த இடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் பூச்சிக்கொல்லி மருந்து போத்தலை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். உயிரிழந்தவரின் மரணம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2 வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாளுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்தவரிடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பிறந்த தினத்தன்று சமூக வலைதளம் ஒன்றில் அவருடைய படத்தை பிரசுரித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நபரொருவரால் போடப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த படத்திற்கு கீழ் அந்த நபரின் சமூக வலைதளத்தின் நட்பு வட்டத்தில் இருந்த சிலர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தனர். இவ்வாறு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்த வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடமே பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் வவுனியா அலுவலகத்தில் வாக்குமூலம் ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை இம்முறை வடக்கு கிழக்கு பகுதியில் பிரபாகரனின் பிறந்தநாள் மற்றும் மாவீர நாள் நிகழ்வுகள் அரசாங்கத்தின் கடுபிடிகளற்று இடம்பெற்ற நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன் இடம்பெற்ற இச்சம்பவத்திற்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. போலி நாணயத்தாள்களுடன் 4 பாடசாலை மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கண்டி திகன பிரதேசத்தில் வைத்து குறித்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன்
அவர்களிடம் இருந்து சுமார் 57,000 ரூபாய் பெறுமதியான போலி நாணயத்தாள்கள் மீட்கப்பட்டுள்ளன. 15 மற்றும் 16 வயதுடைய 4 மாணவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மாணவர்கள் கடையொன்றில் பொருட்களை கொள்வனவு செய்தபோது கடையின் உரிமையாளர்கள் போலி நாணயத்தாள்களை அடையாளம் கண்டு போலீசாருக்கு அறிவித்துள்ளார். இந்த நாணயத்தாள்களை தமக்கு ஒருவர் வழங்கியதாக மாணவர்கள் விசாரணைகளின் போது தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் அடையாளம் காணப்பட்ட போதிலும் அவர் தலைமறைவாகியுள்ளதாகவும் சந்தேக நபரை கைது செய்ய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள அதேவேளை இறக்குமதி செய்யப்பட்டு 3 மாதங்களுக்கு மேல் விற்காமல் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்து விதிமுறைக்கமைய பேருந்துகள், குரேன்கள், கல்லிபோவர் போன்ற சிறப்பு வாகனங்கள் மற்றும் சிறிய கார்கள் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படவுள்ளது. கடந்த 18ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி முதல் கட்ட வாகன இறக்குமதி தாராளமயமாக்கல் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் சங்க ஆவணங்களை சமர்ப்பித்த 90 நாட்களுக்குள் நுகர்வோருக்காக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை பதிவு செய்வதற்கு வாகன இறக்குமதியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு 90 நாட்களுக்குள் பதிவு செய்யப்படவில்லை எனில் வாகனங்களின் காப்பீட்டு மதிப்பீட்டில் 3% மாதாந்திர அபராதம் விதிக்கப்படும். மேலும் ஒருவர் தனது பேரில் வாகனத்தை பதிவு செய்தால் அதனை 3 ஆண்டுகளுக்கு மாற்ற முடியாது என்பதோடு தாமத கட்டணம் செலுத்தாமல் எந்த வாகனத்தையும் மோட்டார் போக்குவரத்து துறையில் பதிவு செய்ய முடியாது எனவும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாமத கட்டண செலவு காப்பீடு மற்றும் வாகன விலையின் 45% எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 4 நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி குணரத்னம் எனும் 67 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் 4 தினங்களாக காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவரை நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலமானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினரையும் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வாரம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினரை நீக்கும் தீர்மானம் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால விளக்கமளித்தார். இதன்படி இன்று முதல் காவல்துறை அதிகாரிகள் மாத்திரமே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடவுள்ளனர். தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள காவல்துறையினரின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக போதியளவு காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு 6 மாதங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்படும் எனவும் அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் எனவும் அரசாங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. முப்படையினர் நீக்கப்பட்ட போதிலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில் எவ்வித பிரச்சனையும் ஏற்பட இடமளிக்கப்படாது என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளின் அதிக செலவு காரணமாக அவர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ஷ வந்ததும் சிறுபான்மை சமூகங்களை எப்படி கணிப்பிட்டாரே அதில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் தற்போதைய ஜனாதிபதியும் அவருடைய கட்சியும் நடத்துகின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோ கருணாகரம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாவிக்கரையில் அமைந்துள்ள அவரது காரியாலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் இங்கு கருத்து தெரிவித்த அவர் இலங்கை மீண்டும் ஒருமுறை இந்திய சீனாவின் அதிகார போட்டியில் சிக்கியிருக்கின்றது. சர்வதேச அரசியல் அப்படி இருந்தாலும் கடந்த காலத்தில் போராட்ட இயக்கமாக இருந்த NPP இன்று ஆட்சியை பிடித்துள்ளனர். இவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே வடக்கு கிழக்கை மையமாக வைத்து அத்துமீறிய குடியேற்றம் நிறுத்தப்படும். ஆட்சிக்கு வந்ததும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு முடிவை கொண்டு வருவோம் என சில வாக்குறுதிகள் அளித்தனர்.
ஆனால் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினை வருடக்கணக்காக பயன்படுத்திய கால்நடை உரிமையாளர்கள் இன்று வரை வீதியில் உட்கார்ந்திருக்கின்றனர். மேலும் அரசியல் கைதிகள் ஒருவர் கூட இன்று வரை விடுதலை செய்யப்படவில்லை. அதேபோன்று வடக்கு கிழக்கில் பொதுமக்களின் ஆயிரக்கணக்கான காணிகளை இராணுவத்தினர் ஆக்கிரமித்துள்ளனர். ஊழலுக்கு எதிராக ஆட்சியின கடந்த காலத்தில் ஊழல் செய்தவர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பண ஊழல் செய்த அரசியல்வாதிகள் மற்றும் விமானப்படையின் விமானங்களை பயன்படுத்திய அமைச்சர்களின் பெயர்கள் வெளியிடப்படுவதுடன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பும் குறைக்கப்படுகின்றது. கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்ததும் சிறுபான்மை சமூகங்களை எப்படி கணிப்பிட்டாரோ அந்த கணிப்பில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஜனாதிபதியும் அவரது கட்சியும் நடாத்துகின்றது. கோட்டா காலத்தில் தொல்பொருள் என்ற செயலணியை நியமித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் முதலை கடித்ததில் பெண்ணொருவர் பலியாகியுள்ளதாக உளுக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா சூடுவெந்த புழுவு பகுதியைச் சேர்ந்த 67 வயதுடைய ஆதம்பாவா முசிறியா என்பவரே இவ்வாறு சம்பவத்தில் பலியாகியுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய முன்தினம் இடம்பெற்றுள்ளது. மாடுகளை மேய்ப்பதற்காக பாவற்குளம் சூடுவெந்த புலவு பகுதிக்கு சென்ற பெண்ணொருவர் அப்பகுதியில் காணப்பட்ட ஆற்று பகுதிக்கு இறங்கிய போதே முதலை அவரை கடித்து இழுத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை உளுக்குளம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். 2009 முதல் தோல்வியடைந்த சுமந்திரனின் கொள்கைகளை தமிழர்கள் முடிவாக நிராகரித்துள்ளதாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் நேற்று வெளியிட்ட அறிவிப்பிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் குறிப்பிட்டுள்ளதாவது: தமிழ் மக்களின் நோக்கங்களுடன் முழுமையாக இணங்க முடியாமல் தொடர்ந்து செயற்பட்ட சுமந்திரன் தமிழ் மக்களின் அரசியல் விழிப்புணர்வால் தோல்வியடைந்தார். அவரது கொள்கைகள் உண்மையான தமிழர் உரிமைகளை முன்னேற்றுவதற்கான தாராளமான நம்பிக்கையை தரவில்லை எனவும் பலர் அதை ஒரு போலியாகவே கருதுகின்றனர். இலங்கையின் ஆயுத மோதல் முடிந்த பிறகு சுமந்திரனின் அரசியல் முயற்சிகள் தமிழ் மக்களுக்கு குறிப்பிடத்தக்க பலன்களை வழங்க தோல்வியடைந்துள்ளமை அவரின் கொள்கைகளின் மெய்யான நிலையை எடுத்து காட்டுகின்றது. இந்நிலையில் சுமந்திரனின் அணுகுமுறைகள் குறித்து சிங்கள பௌத்த குடியேற்றங்களை எளிதாக்கியது, நியாயத்திற்கான போராட்டத்தை முன்னெடுக்க தவறியது, தமிழர் நலன்களுக்கு எதிராக செயற்பட்டோர் தமிழர்களின் பிரதான கோரிக்கைகளை புறக்கணித்தார் என்றவாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. சிங்கள பௌத்த குடியேற்றங்களை எளிதாக்கியது, தமிழ் மக்களின் ஒப்புதல் இல்லாமல் நெடுங்கழி போன்ற தமிழ் பெரும்பான்மை பகுதிகளில் பௌத்தத்தை மேம்படுத்தவும் சிங்கள குடியேற்றங்களை ஊக்குவிக்கவும் அனுமதிக்கப்பட்டது. இது தமிழ் அடையாளத்தையும் மரபையும் மேலும் புறக்கணிக்க செய்தமையும் குறிப்பிடத்தக்கது.